மெஷின் லேர்னிங்னா என்னது? ஒரு மெஷினுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்ணோம்? லேர்ன் பண்ணிட்டு எனக்கு என்ன பண்ணோம்? அவுட்புட் வந்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணிருக்கேன்? அந்த மெஷின் லேர்னிங்ல மொத்தம் எனக்கு எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா 3 டைப்ஸ் இருக்குது. என்னதுன்னா இப்போ இதுலயே 3 பேட்சஸ் இருக்குங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஓகேயா? இப்போ நான் என்ன பண்றேன்னா ஸ்டூடண்ட்ஸ் நான் என்ன பண்ணிட்டேன்? உள்ள போயிட்டு உட்காருங்கன்னு சொல்லிட்டேன். நீங்க என்ன பண்ணீங்க? ஜூன் தனியா ஒரு குரூப்பாவும், ஜூலை தனியா ஒரு குரூப்பாவும், ஆகஸ்ட் தனியா ஒரு குரூப்பாவும் வந்துட்டீங்க. இப்போ நியூவா ஒரு ஸ்டூடண்ட் இப்போ வந்தாங்க. இவங்க எங்க உட்கார்ந்துருக்காங்க? இந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்ப இவங்க யாரு சொன்னீங்க? நான் மெஷின் லேர்னிங் பார்க்க போறோம். ஓகேயா? ஓகே. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஏஐ? என்ன சொல்லுவோம்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுவோம்? ஹியூமனோட திங்கிங் எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு மெஷினுக்கு வந்து ஃபீட் பண்ணி அதை நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்டிமுலேட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்க போறோம். அதான் நம்ம என்ன சொல்றோம்? ஏஐ சொல்றோம். ஓகே. அந்த ஏஐ குள்ள தான் எனக்கு என்ன இருக்குன்னா 3 சப்செட்ஸ் இருக்குது. என்னதுன்னா மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், தென் என்னது என்ன? ஓகே. மெஷின் லேர்னிங்னா என்னது? ஒரு மெஷினுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்ணோம்? லேர்ன் பண்ணிட்டு எனக்கு என்ன பண்ணோம்? அவுட்புட் வந்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணிருக்கேன்? இப்போ 2026 ஓட சேல்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு நான் என்ன பண்ணணும்? ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா பாஸ்ட் 5 இயர்ஸ்க்கான டேட்டா இருக்குமா அதை நான் என்ன பண்ணி கொடுத்துருவேன்? மெஷினுக்கு ஃபீட் பண்ணி கொடுத்துருவேன். மெஷின் எனக்கு என்ன பண்ணும்? அந்த பாஸ்ட் 5 இயர்க்கான டேட்டாவை எனக்கு என்ன பண்ணிக்கோ? லேர்ன் பண்ணிக்கோ. லேர்ன் பண்ணி எனக்கு என்ன பண்ணும்? 2026க்கான அவுட்புட் எனக்கு என்ன பண்ணும்னா அந்த லேர்ன் பண்ணதுல அந்த லேர்னிங்க பேஸ் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடுக்கறத நம்ம என்ன சொல்லுவோம்? மெஷின் லேர்னிங்னு சொல்லுவோம். இப்போ என்கிட்ட ஒரு பாஸ்ட் 5 இயர்க்கான டேட்டா இருக்கு. 2020ல வந்து என்னோட டேட்டா வந்து 10%, 2021ல வந்து 20%, 2022ல வந்து 30%, 2023ல வந்து 40%. இப்போ நான் 2024ல வந்து எவ்வளவு இருக்குன்னா 50% இருக்கு. இப்போ 2025ல எவ்வளவு இருக்குன்னு கேட்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க? 60% சொல்றீங்களா? எப்படி இந்த 60% சொன்னீங்க? இப்போ அந்த பாஸ்ட் டேட்டாவை நான் ஃபீட் பண்ணி மெஷினுக்கு கொடுத்தனால நீங்க சொன்னீங்க. ஓகேவா? அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா மெஷினுக்கு நான் என்ன பண்ணிடுவேன்? இந்த பாஸ்ட் 5 டேட்டாவை நான் என்ன பண்ணி கொடுத்துருவேன்? ஃபீட் பண்ணி கொடுத்துருவேன். நியூவா ஒரு இன்புட் 2026 கொடுக்கும்போது எனக்கு என்ன பண்ணும்? இந்த பாஸ்ட் டேட்டாவை லேர்ன் பண்ணதை பேஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணும்னா அவுட்புட் கொடுக்கும். இப்போ நார்மலா டேட்டா கொடுத்தனால நீங்க 60ன்னு சொல்லிட்டீங்க. இப்போ இதே இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஒரு 15% இருக்கு, இந்த இடத்துல ஒரு 26% இருக்கு, இந்த இடத்துல ஒரு 31% இருக்கு, இங்க ஒரு 42% இருக்கு, இங்க ஒரு 50% இருக்கு. இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியாது? சால்வ் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? மெஷின் லேர்னிங் யூஸ் பண்றோம். ஓகே. மெஷின் லேர்னிங்க்கு நான் என்ன ஒரு காம்ப்ளிகேட்டடான பாஸ்ட் டேட்டா கொடுத்தாலும் எனக்கு என்ன பண்ணிப்போம்? அதை லேர்ன் பண்ணிட்டு அது லேர்ன் பண்ணதை பேஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணோம்? அவுட்புட் வந்து கொடுக்கறத நம்ம என்ன சொல்றோம்? மெஷின் லேர்னிங் சொல்றோம். ஓகே. அந்த மெஷின் லேர்னிங்ல மொத்தம் எனக்கு எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா 3 டைப்ஸ் இருக்குது. என்னதுன்னா சூப்பர்வைஸ்ட், அன்சூப்பர்வைஸ்ட், reinforcement. ஓகே. சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். நெக்ஸ்ட் ஒன் என்னது? reinforcement learning. ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுன்னா சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஓகே. சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் என்ன சொல்றேன்னா ஒரு மெஷினுக்கு நம்ம என்ன பண்றோம்? இன்புட்டா டேட்டா பாஸ் பண்றோமா? டேட்டா பாஸ் பண்ணும்போதே நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு லேபிளையும் கொடுத்துருவேன். இப்போ ஒரு thousands ஆஃப் அனிமல்ஸ் இமேஜஸ் இருக்கு. ஓகேயா? அது நான் என்ன பண்ணிடுவேன்னா எனக்கு கேட் வந்து இந்த மாதிரி இருக்கணும், டாக் வந்து இந்த மாதிரி இருக்கணும், எலிஃபென்ட் வந்து இந்த மாதிரி இருக்கணும். நான் என்ன பண்ணிடுவேன்? இன்புட்டை கொடுக்கும் போதே என்ன பண்ணிடுவேன்? அதோட அவுட்புட்டையும் நான் என்ன பண்ணிடுவேன்னா லேபிள் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே. சூப்பர்வைஸ்டு டேட்டா, சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னா எனக்கு என்ன மீனிங்? லேபிள்டு டேட்டா. லேபிள்டு டேட்டானா எனக்கு என்னது? ஒரு இன்புட்டை பாஸ் பண்ணும் போதே நான் என்ன பண்ணிடுவேன்? அதோட லேபிளையும் பாஸ் பண்ணிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கிளாसेस வந்து அலோகேட் பண்ணனும். இப்போ வந்து ஹால் நம்பர் 3 னா டேட்டா அனலிட்டிக்ஸ், ஹால் நம்பர் 2 னா டேட்டா சயின்ஸ், ஹால் நம்பர் 5 னா பைதான். இந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன்? ஒரு இன்புட் பாஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணிட்டேன்? 3 னா எனக்கு டேட்டா அனலிட்டிக்ஸ், 2 னா டேட்டா சயின்ஸ், 5 னா பைதான் சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்? அதோட லேபிளையும் நான் என்ன பண்ணிட்டேன்? செட் பண்ணிட்டேன். இப்போ நியூவா ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஹால் நம்பர் 5 னு சொல்றாங்க. அப்ப நம்ம அவங்க என்ன சொல்றோம்? பைதான் சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்? அவுட்புட் வந்து கொடுப்பேன்.
எப்படி சொன்னோம், நான் இன்புட்டை ஃபீட் பண்ணும்போதே நான் என்ன பண்ணிட்டேன், அதோட லைன் என்ன பண்ணி கொடுத்துட்டோம், ஃபீட் பண்ணி கொடுத்துட்டோமா. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் என்னது, அன்லேபிள்டு டேட்டா. ஓகே, அன்லேபிள்டு டேட்டா எனக்கு என்னன்னா, இப்போ இதுலயே 3 பேட்சஸ் இருக்கீங்க, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஓகேயா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஸ்டூடண்ட்ஸ் நான் என்ன பண்ணிட்டேன், உள்ள போயிட்டு உட்காருங்கன்னு சொல்லிட்டேன். நீங்க என்ன பண்ணீங்க, ஜூன் தனியா ஒரு குரூப்பாவும், ஜூலை தனியா ஒரு குரூப்பாவும், ஆகஸ்ட் தனியா ஒரு குரூப்பாவும் வந்துட்டீங்க. இப்ப நியூவா ஒரு ஸ்டூடெண்ட் இப்ப வந்தாங்க, இவங்க எங்க உட்காந்துருக்காங்க, இந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்ப இவங்க யாருன்னு சொன்னீங்க, நீங்க ஆகஸ்ட் தான். எப்படி சொன்னீங்க, அந்த சிமிலாரிட்டிஸ பேஸ் பண்ணி கொடுக்கறதா நம்ம என்ன சொல்லுவோம், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். அதேதான் இந்த டேட்டாவை நான் என்ன பண்ணிடுறேன், thousands of images நான் என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். கொடுக்கும்போது எனக்கு என்ன பண்ணுனா, கேட்டுக்கு சிமிலரா இருக்கிற இமேஜ் எல்லாம் எனக்கு என்ன பண்ணிக்கோ, தனியா குரூப்பிங் பண்ணிக்கோ. டாக் சிமிலரா இருக்கிற இமேஜ் எல்லாம் எனக்கு என்ன பண்ணிக்கோ, தனியா குரூப்பிங் பண்ணிக்கோ. எலிஃபன்ட்க்கு தனியா இதெல்லாம் எனக்கு என்ன பண்ணிக்கோ, தனியா குரூப்பிங் பண்ணிக்கோ. இது நம்ம என்ன பண்ணுவோம், மெஷினுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஃபீட் பண்ணுவேன். எனக்கு என்ன பண்ணும், குரூப்பிங் நடக்கும். குரூப்பிங் நடந்ததுக்கு அப்புறம் நியூவா ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன், அது எந்த குரூப்புக்கு மேட்சா இருக்குன்னு எனக்கு என்ன பண்ணி பார்ப்போம், ரிலேட் பண்ணி பார்த்துட்டு அதோட அவுட்புட்டை கொடுக்கறத நம்ம என்ன சொல்றோம், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் என்னது, அன்லேபிள்டு டேட்டா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னது, ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங்னா ஃபீட்பேக் பேஸ்டு லேர்னிங். இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு இமேஜ் நான் என்ன பண்ணிட்டேன், ஃபீட் பண்ணிட்டேன் மெஷினுக்கு. ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டான இமேஜுக்கு எனக்கு என்ன பண்ணிருக்கு, ராங்கா அவுட்புட் கொடுத்துருக்கு. கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு ஒரு ஃபீட்பேக்கை கொடுத்து திரும்ப நான் என்ன பண்ணுவேன், அந்த மாடலை ட்ரெயின் பண்ணி திரும்ப அவுட்புட் கொடுக்கறத நம்ம என்ன சொல்றோம், ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங் சொல்றோம். ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங் என்னது, ஃபீட்பேக் பேஸ்டு லேர்னிங் சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா, அந்த சூப்பர்வைஸ்டு லேர்னிங்லயே எனக்கு எத்தனை டைப்ஸ் இருக்குது, 2 டைப்ஸ். என்னதுன்னா, கிளாசிஃபிகேஷன், ரெக்ரெஷன். கிளாசிஃபிகேஷன் என்ன சொன்னோம், கேட்டகரிக்கல் டேட்டா. ஓகேயா? இப்போ நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே எனக்கு என்ன பண்ணும், ஒரு எக்ஸல் ஷீட் தான் இருக்கு. ஓகேயா? இப்போ எனக்கு கிளாசிஃபிகேஷன் நம்ம என்ன சொன்னா, திஸ் ஆர் தட். என்னோட அவுட்புட் வந்து டிசீஸ் இருக்குதா இல்லையா, இது வந்து பாலா இல்லையா, இல்லனா அவங்களுக்கு வந்து அவங்க இன்கிரிமெண்ட் கிவ் பண்றாங்களா பண்ணலையா, இந்த மாதிரி என்னோட அவுட்புட் வந்து எனக்கு எப்படி இருக்கணும், கேட்டகரிஸ்ல இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், கிளாசிஃபிகேஷன் சொல்றோம். ரெக்ரெஷன் எனக்கு என்ன பண்ணும், ஃபியூச்சர்ல பிரெடிக்ட் பண்றது. இந்த இயர்ல என்னோட சேல்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் இயர் என்னோட சேல்ஸ் வேல்யூ எவ்வளவு இருக்கும், இந்த மாதிரி நெக்ஸ்ட் வேல்யூவை பிரெடிக்ட் பண்றத நம்ம என்ன சொல்றோம், ரெக்ரெஷன் சொல்றோம். ஓகே, ரெக்ரெஷன் எனக்கு என்னது, கண்டினியூஸ் வேல்யூஸ் தான் இருக்கும். கிளாசிஃபிகேஷன் எனக்கு எப்படி இருக்கும், கேட்டகரிக்கல் டேட்டாவா இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்னா, x ஓட வேல்யூஸ் எக்ஸல் நான் என்ன பண்ணனும், இன்புட் நான் என்ன பண்ணனும், ஃபீட் பண்ணனும் மெஷினுக்கு. அவுட்புட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், y ன்னு சொல்லுவோமா. ஓகே, இப்போ என்னோட நம்ம சொன்ன மாதிரி ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்களோட அட்டெண்டன்ஸ், தென் அவங்களோட பர்சன்டேஜ், அவங்களோட ப்ராஜெக்ட். ஓகே, அத பேஸ் பண்ணி அவங்க வந்து இன்கிரிமெண்ட் வந்து கெட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, இந்த மாதிரி நான் அவுட்புட் வந்து பிரெடிக்ட் பண்ணுவேன். இந்த அவுட்புட் எனக்கு என்னது, ரெக்ரெஷனா கிளாசிஃபிகேஷனா, கிளாசிஃபிகேஷன். எதனால நம்ம என்ன சொல்றோம், கிளாசிஃபிகேஷன் எனக்கு எப்படி இருக்கும், திஸ் ஆர் தட்ல பிரெடிக்ட் பண்றத நம்ம என்ன சொன்னோம், கிளாசிஃபிகேஷன் சொன்னோம். இதே என்னோட அவுட்புட் வந்து அவங்களோட இன்கிரிமெண்ட் பெர்சன்டேஜ்ல என்ன பண்ணணும், ஃபைண்ட் பண்ணணும். அவங்களோட அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் வந்து 90 இருக்குது, 3 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, அவங்களோட இன்கிரிமெண்ட் எவ்வளவு, 20%. அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் வந்து 80 இருக்குது, 4 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க, இவங்களோட அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் எவ்வளவு, 25%. இந்த மாதிரி எனக்கு என்ன பண்ணோம், அவுட்புட் வந்து ஒரு வேல்யூவா பிரெடிக்ட் பண்றதா, இத நம்ம என்ன சொல்றோம்னா ரெக்ரெஷன் சொல்றோம். ஓகேவா? ஓகே, அந்த கிளாசிஃபிகேஷன்ல எத்தனை டைப்ஸ் இருக்குது, 2 டைப்ஸ். என்னதுன்னா, பைனரி கிளாசிஃபிகேஷன், மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன். பைனரி கிளாசிஃபிகேஷன்னா இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஒரு ஃப்ளவரோட இமேஜ் கொடுத்த கிளாசிஃபிகேஷன்னா ஃபர்ஸ்ட் என்னது, திஸ் ஆர் தட் ஃபைண்ட் பண்றது நம்ம என்ன சொன்னோம், கிளாசிஃபிகேஷன் சொன்னோமா. ஒரு ஃப்ளவரோட இமேஜ் கொடுத்து அது ஃப்ளவரா இல்லையான்னு ஃபைண்ட் பண்றோமா. பைனால எனக்கு என்னது, 2 கிளாसेस, ஃப்ளவரா இல்லனா நாட் அ ஃப்ளவரான்னு ஃபைண்ட் பண்றது எனக்கு என்னது, பைனரி கிளாசிஃபிகேஷன். அதே எனக்கு என்னது, மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன். மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் எனக்கு என்ன பண்ணும், ஒரு ஃப்ளவரோட இமேஜ் கொடுத்துட்டு அது ரோஸா இல்லனா ஜாஸ்மினா இல்லனா ஹைபிஸ்கஸா இல்லனா லில்லியா, இந்த மாதிரி மல்டிபிள் கேட்டகரிஸ் ஃபைண்ட் பண்றோமா. இத நம்ம என்ன சொல்றோம், மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் சொல்றோம். ஓகேவா?